இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டின் புதுக்காலத்தின் 30வது ஞாயிறை சிறப்புகின்றோம். தாழ்ச்சியாக ஜெபிப்பது என்பதில் அர்த்தம் இருக்கிறது, அதில் தான் உயர்வும் இருக்கிறது, அந்த ஜெபம்தான் கேட்கப்படுகிறது என்று இந்த நாளில் நமக்கு திருச்சபை உணர்த்துவதாக பார்க்கிறோம். குரியாக்கோஸ் என்ற ஒரு புனிதர் இருந்தார். அந்த புனிதர் ஆண்டவருடைய பாதத்தில் எப்போதெல்லாம் ஜெபிக்க வருகிறாரோ அவர் இவ்வாறு ஜெபிப்பதாக அவரை பற்றிய வரலாறு கூறுகிறது. ஆண்டவர் பாதம் வந்த உடனடியாக, ஆண்டவரே, ஊதாரி மகன் உம்மை தேடி வந்திருக்கிறேன். நீர் கொடுத்த தகுதி, நீர் கொடுத்த தூய்மை எல்லாவற்றையும் இழந்து, ஆண்டவரே, ஒரு ஊதாரி மகனை போல உன் பாதம் வந்து நிற்கிறேன், எல்லாவற்றையும் இழந்து வந்து நிற்கிறேன், ஆண்டவரே, என் மீது இரக்கமாயிரும் என்று அவர் ஜெபிப்பாராம். பாருங்க, ஒரு புனிதர் ஜெபிக்கிற எந்த நேரம் எந்த சூழ்நிலையில் வந்தாலும், ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை திவ்ய நற்கருணை முன்பாக வந்து அவர் ஜெபித்தாலும் கூட இதே வார்த்தையை தான் முதலில் சொல்வார். அப்படிப்பட்ட ஒரு புனிதர் எவ்வளவு தாழ்ச்சியான ஒரு இதயம் கொண்டவராக இருக்கிறார் என்பதற்கு அடையாளம். ஆண்டவர் பாதத்தில் தாழ்ச்சியாக ஜெபிப்பது என்பது நம்மை உயர்த்துகிறது, நம் ஜெபம் கேட்கப்படுகிறது என்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று வாசிக்கப்படுகிற நற்செய்தி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருவர் ஜெபிக்க செல்கிறார்கள் என்று உண்மையாக சொல்கிறார். பரிசேயர், வரி தண்டுபவர். பரிசேயர் ஜெபிக்கிற போது, ஆண்டவரே, இந்த கொள்ளையர்களை போல, நேர்மையற்றவர்களை போல, வரி தண்டுபவர்களைப் போல இல்லாதது பற்றி நான் நன்றி கூறுகிறேன் என்று ஆண்டவருக்கு முன்பாக பெருமை பாராட்டுகிறார். பெருமை எப்பொழுது நம் உள்ளத்திற்குள் வருகிறதோ அப்பொழுது அந்த ஜெபத்தில் அர்த்தம் இல்லாமல் போகிறது. அந்த ஜெபத்தில் ஒருபோதும் அர்த்தம் இல்லை. ஆனால் வரி தண்டுபவன் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வந்து, ஆண்டவரே, நான் பாவி, என் மீது இரக்கமாயிரும் என்று மிகவும் தாழ்ச்சியான ஒரு ஜெபத்தை ஏறெடுத்து கூட, ஆண்டவரை அண்ணாந்து ஏறெடுத்து கூட பார்க்காது மார்பில் அடித்துக் கொண்டு, ஆண்டவரே, நான் பாவி, என் மீது இரக்கமாயிரும் என்று ஜெபிக்கின்றார். எந்த ஜெபம் கேட்கப்படுகிறது? ஆண்டவர் சொல்கிறார், இவர் இருவரில் வரி தண்டுபவரே ஆண்டவருக்கு ஏற்புடையவராகிறார் என்று ஆண்டவர் பதில் கூறுகிறார். இயேசு கிறிஸ்துவை ஏற்புடைய ஜெபமாக நமது ஜெபம் இருக்க வேண்டும் என்றால் நாமும் மிகவும் தாழ்ச்சி நிறைந்த இதயத்தோடு நமது ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். இதைத்தான் இன்று வாசிக்கப்படுகிற முதல் வாசகம் சீராக்கின் ஞான புத்தகம் அதிகாரம் 35 இறை வார்த்தை 17 சொல்கிறது, தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் முகில்களை ஊடுருவி செல்லும். தங்களை தாழ்த்துவோரின் வேண்டுதல் என்பது முகில்களை ஊடுருவி செல்லும். அது ஆண்டவரை அடையும் வரை அவர்கள் ஆறுதல் அடைவதில்லை. பாருங்களேன், அப்ப நம்மை தாழ்ச்சியோடு ஒப்புக் கொடுக்கின்ற ஒவ்வொரு ஜெபமும் அது முகில்களை ஆண்டவரை நோக்கி ஊடுருவி செல்கிறது, ஆண்டவரை நோக்கி செல்கிறது என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. திருப்பாடல் இதைத்தான் மிக ஆணித்தரமாக சொல்கிறது. இன்று வாசிக்கப்படுகிற திருப்பாடல் 34 இறைவார்த்தை 17 சொல்கிறது, நீதிமான்கள் மன்றாடும் போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார், அவர்களை அனைத்து இடுக்க நின்றும் அவர் விடுவிக்கின்றார். ஆண்டவர் பாதத்தில் தாழ்ச்சியா, நீதிமான்கள் எப்போதும் தாழ்ச்சியாக ஜெபிப்பார். ஆண்டவர் பாதத்தில் முன்பாக, ஆண்டவரே, நான் பாவி, என் மீது இறங்கும் என்று தாழ்ச்சியோடு ஒப்புக் கொடுத்து எல்லா ஜெபத்தையும் அர்ப்பணிப்பார். அவர்கள் ஒப்புக் கொடுக்கிற ஜெபம் என்பது ஆண்டவருக்கு உகந்த ஜெபமாக, அது நீதியானதாக, ஆண்டவர் செவி சாய்ப்பதாக அமைகிறது என்பதுதான் உண்மை. பல நேரத்துல நம்ம வாழ்க்கையை யோசித்து பாருங்க. நம்ம வாழ்க்கையில பல்வேறு சிந்தனைகள், ஆண்டவரே, எனக்கு மட்டும் ஏன் இந்த பிரச்சனை, நான் தான் ஜெபிக்கிறேனே, நான் தான் திருப்பலிக்கு போறேனே, நான் தான் ஜெபமால சொல்றேனே, குடும்ப ஜெபம் ஒப்பு கொடுக்கிறேனே, எல்லா காரியத்திலையும் கோயில்ல காரியங்கள் எல்லாவற்றையும் நல்லா தானே செய்யறேன், எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த தொல்லை, எனக்கு ஏன் இந்த குடும்பத்துல வாத, எனக்கு ஏன் இந்த நோய் என்று பல்வேறு கேள்விகளை ஆண்டவர் பாதம் கொடுக்கிறோம். நமக்குள்ள என்ன ஏறுது? நான் ஜெபிக்கிறேன், நான் ஜெபமால சொல்றேன், குடும்ப ஜெபம் சொல்றேன், எல்லாம் பண்றேன், ஆலயத்துக்கு நல்ல காரியம், இதெல்லாம் நமக்கு பெருமை, இதெல்லாம் நம்மளுடைய பெருமை. அந்த ஜெபம் ஒருபோதும் கேட்கப்படாது. நம்ம எப்ப இதெல்லாம் நினைச்சு நான் செஞ்சுட்டேன், இதை பண்ணிட்டேன், இந்த காரியத்தை பண்ணிட்டேன் அப்படி நம்ம நினைச்சு அதை பெருமைப்படுத்துகிறோமோ, அதை நினைத்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோமோ, நமக்கு தற்பெருமை தலைக்கேறி விட்டது. அப்ப அந்த ஜெபம் ஒருபோதும் கேட்கப்படாது. அப்படிப்பட்ட ஜெபம் ஒருபோதும் கேட்கப்படாது. அந்த தாழ்ச்சியான இதயத்தை ஆண்டவர் தர வேண்டும் என்று நாம் கேட்க வேண்டும். தாழ்ச்சியான இதயத்தோடு தான் ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். புனித பெர்னதத் அப்படின்னு ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த புனித பெர்னதத் வாழ்க்கையில 35 வருடங்கள் தான் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள், இறந்து போனார்கள். அவர்களுக்கு இருந்த நோய் என்னன்னா, காச நோய் இருந்தது, ஆஸ்துமா நோய் இருந்தது.
ஆண்டவர் பாதம் உட்கார்ந்து ஜெபிக்கும் போது, ஆண்டவரே எனக்கு இந்த நோய் தேவைதான், நான் பெரிய புனிதை அல்ல, நான் ஒரு பாவி, நான் ஒரு சாதாரண மனுஷி, என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட நோயை கொடுத்ததுக்கு எனக்கு இது தேவைதான் ஆண்டவரே, இந்த நோயை நான் பெற்றுக்கொள்வதற்கு தகுதியானவள் தான், என்னை ஆசீர்வதி, என் மீது இரக்கமாயிரும் என்று ஜெபிப்பாளாம். அப்போ புனித பெர்னத் தன் வாழ்க்கையில இப்படி ஜெபிப்பது என்பது மிகவும் தாழ்ச்சியாக தன்னை ஒப்புக் கொடுப்பதற்கு சமம். பாருங்களேன். ஆனா நாம் அப்படி ஜெபிப்பதில்லை. நாம் நோய் வந்துருச்சு, பிரச்சனை வந்துருச்சு, ஏதாவது வாழ்க்கையில போராட்டங்கள் வந்துருச்சு, நான் இப்படிலாம் இருந்தேன், நான் இப்படிலாம் ஜெபிச்சேன், ஆலயத்துக்கு இதெல்லாம் பண்ணிருக்கேன், எனக்கு மட்டும் ஏன் கடவுள் கொடுக்குறாரு, அவன் ஆலயத்துக்கே வர்றதில்லை, அவெல்லாம் ஆலயத்தை பக்கமே வர்றதில்லை, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க. ஆண்டவர் பாதத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்பது மிகவும் தாழ்ச்சி. ஆண்டவரே என்ன பாடுகள் கொடுத்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் இதை எனக்கு நீ கொடுத்தது தகுமே என்று சொல்லி ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக எப்ப இருக்கிறோம்? ஆண்டவரோடு சிலுவையில் அறையப்பட்ட 2 கள்வர்கள் இருந்தாங்க. ஒரு நல்ல கள்வன் என்று சொல்கிறோம், இன்னொருவன் கெட்ட கள்வன் என்று நாம சித்தரிக்கிறோம். அந்த 2 கள்வரில் ஒரு கள்வன் சொல்கிறார், நீ மெஸ்ஸியா தானே, உன்னை எங்களையும் காப்பாத்து அப்படின்னு சொல்லி மிகவும் ஏளனப்படுத்துவதாக அவனை பார்க்க முடியும். ஆனா நல்ல கள்வன் என்ன சொல்கிறான், நீ கடவுளுக்கு அஞ்சுவதில்லையா, நீயும் அதே தீர்ப்புக்குள்ளாய்தானே இருக்கிறாய், நாம் இந்த தண்டிக்கப்படுவது முறையே, நாம் இந்த துன்பத்தை அனுபவிக்கிறது முறைதானே, நீயே இப்படி அபாண்டமா பேசிக்கிட்டு இருக்க, அவர் எந்த தவறும் செய்யவில்லையே, அவர் எந்த குற்றமும் செய்யவில்லையே. அப்ப அந்த நல்ல கள்வன் தன்னை தாழ்த்துகிறான், நான் இன்னைக்கு அனுபவிக்கிற துன்பம் என்பது எனக்கு தேவை. இந்த பெர்னத் தன் வாழ்க்கையில் அர்ப்பணித்தது போல, ஆண்டவர் இந்த நோய் எனக்கு தேவைதான், இந்த பிரச்சனை இந்த நாள்ல எனக்கு கொடுத்த அந்த வாதை எனக்கு தேவைதான், நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று மனப்பூர்வமாக தன்னை தாழ்ச்சியோடு என் மீது இரக்கமாயிரும் சொல்லி கேட்டதை போல இந்த நல்ல கள்வனும் ஆண்டவர் பாதத்தில் இருக்கிறார். ஆண்டவரே நாம் அனுபவிக்கிற இந்த துன்பம், இந்த வேதனை, இது நமக்கு தேவைதான். ஆனா அவர் இல்லையே, அவரு ஒரு துன்பம் அனுபவிக்கலை, ஒரு துன்பம் செய்யலை, அவருக்கு எதுக்கு இந்த வேதனை, இந்த பாடு? அப்ப நம் வாழ்க்கையில் இதுதான் தாழ்ச்சியான ஒரு வேண்டும். அன்னைக்கு அவன் நல்ல கள்வன் வேண்டிய அந்த தாழ்ச்சி, இவ்வளவு துன்பங்கள் வேதனைகள் அனுபவித்த போதும், சிலுவையில் இருந்த போதும், இது எனக்கு தேவையான ஒரு தண்டனை தான் என்று ஏற்றுக்கொள்கிற மனநிலை வருகிறதே, அப்பொழுதே அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது. ஆண்டவர் சொன்னார், இன்றே நீ என்னோடு வான்வீட்டில் இருப்பாய். ஆண்டவர் அவருக்கு மிகப்பெரிய பரிசை கொடுத்தார். வான்வீட்டிற்கு செல்வதற்கான தகுதி அவனுக்கு இருக்கிறது என்று அவனுடைய தாழ்ச்சி அங்கு வெளிப்பட்டது. நாம் செய்கின்ற பாவத்தை விட பெரிய சுமைகளையும் துன்பத்தையும் கடவுள் நமக்கு ஒருபோதும் கொடுப்பதில்லை. நாம் செய்யும் பாவத்தை விட இந்த உலகத்தில் நாம் நடந்து கொள்கின்ற வாழ்க்கை முறைகளை பார்க்கின்ற போது நமக்கு மிகப்பெரிய துன்பங்களையும் வேதனைகளையும் கடவுள் ஒருபோதும் கொடுப்பதில்லை. நம் வாழ்க்கையில பல நேரத்துல, ஆண்டவரே நான் ரொம்ப தாழ்ச்சியோடு, ஆண்டவரே நான் பாவி, என் மீது இரக்கமாயிரும், இந்த துன்பங்கள் என் வாழ்க்கையில் வருது அப்படின்னா அதுக்கு நான் தகுதியானவன் தான் என்று இந்த நல்ல கள்வனை போல அல்லது அந்த புனிதை பெர்னதத்தை போல நம் வாழ்க்கையில் எப்பொழுது ஒப்புக் கொடுக்கிறோமோ, தாழ்ச்சியோடு ஒப்புக் கொடுக்கிறோமோ, அந்த ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது, ஆண்டவர் பாதத்தில் செல்கிறது என்பதுதான் உண்மை. பேதுருடைய முதல் திருமடல் அதிகாரம் 5 இறைவார்த்தை 5 சொல்கிறது, ஒருவர் மற்றவரோடு பழகும் போது எல்லோரும் மனத்தாழ்மையை ஆடையாக அணிந்திருங்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க மனுஷங்களோட பழகும் போதே, சாதாரண மனிதர்களோடு பழகும் போதே மனத்தாழ்மையை ஆடையாக அணிந்திருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப கடவுளோடு இருக்கின்ற போது எவ்வளவு தாழ்ச்சியோடு ஆண்டவர் பாதத்தில் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கலாத்தியர் திருமடல் அதிகாரம் 6 இறைவார்த்தை 3 சொல்கிறது, பெருமைக்குரியவராய் இல்லாதிருந்தோம் தம்மை பெருமைக்குரியவர் என கருதுவோர் தம்மையே ஏமாற்றிக் கொள்கிறார்கள். பல நேரத்தில் நம்ம பெருமைக்குரியவராய் இல்லை, ஆனா பெருமைக்குரியவராகவே நம்மை கருதுகிறோம். பெருமை தலைக்கேறுகிற போது தாழ்ச்சி என்ற புண்ணியம் என்பது நம்மிடம் இல்லாமல் போகிறது. அப்படி இல்லாமல் போகிற போது நமது ஜெபமும் கேட்கப்படாமல் செல்கிறது. நூற்றுவர் தலைவன் ஒருவன் இருந்தான். தன் பணியால் சுகமில்லாமல் கிடந்த போது அவனுக்காக ஓடி வருகிறார் ஆண்டவர் பக்கம். ஆண்டவரே நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஊழியர் நலமடைவான் என் ஆண்டவர் பார்த்து ஓடி வர. ஆண்டவருடைய தாழ்ச்சியை பார்க்கிறாரு. உயர்ந்த மனிதன், ஏன்னா அவனா வர்றான் போனா போறான், அவ்வளவுக்கு சமூகத்தில் உயர்ந்த மனிதன். ஆனா அவன் ஓடி வர்றான், சொந்த மனைவிக்காகவல்ல, பிள்ளைகளுக்காகவல்ல, அல்லது உறவுகளுக்காகவல்ல, பணியாளுக்காக ஓடி வர்றான் பாரு. பணியாளுக்காக ஓடி வந்து நிக்கிறான் பாரு என் பாதத்துல. அப்ப எவ்வளவு தாழ்ச்சி நிறைஞ்ச மனுஷன். அந்த பணியாளுக்காக வர்றது மட்டுமல்ல, தன் வார்த்தையாலும் கூட, ஆண்டவரை நீர் என் இல்லத்திற்கு வர நான் தகுதியற்றவன் என்று உயர்ந்த மனிதன், சமூகத்தில் மதிக்கப்படக்கூடிய ஒரு மனிதனாக இருந்த போதும் கூட தன்னை தாழ்த்தி கொள்கிறானே. நீர் என் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என்று சொல்கிறானே.
அப்ப அந்த ஜபத்திற்கு தான் ஆண்டவர் உடனடியாக பதில் கொடுக்கிறார். அந்த மகனை, அந்த பணியாள் சுகத்தை பெற்றுக் கொள்கிறார். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களை, பெருமையை விட்டு விடுங்க. தாழ்ச்சியோடு ஆண்டவர் பாதத்தில் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்வில் உயர்வை கண்டு கொள்வீர்கள். பேதுரு எழுதிய முதல் திருமடல் அதிகாரம் 5 இறைவார்த்தை 6 சொல்கிறது, கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்போது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். கண்டிப்பாக ஆண்டவர் உயர்த்துவார். நம்மை தாழ்த்துகிற போது அவர் உயர்த்துவார் என்று நம்பி ஜெபிப்போம். ஆண்டவர் கண்டிப்பாக ஆசீர்வாதங்களை தருவார். ஆமென்.